வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நேற்று நடைபெற்ற புத்த பூர்ணிமா தினத்தையொட்டி லே நகரில் புத்தரின் புனித சின்னங்கள் கண்காட்சி தொடக்கி வைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இக்கண்காட்சி லடாக்கில் ஆன்மீக மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டுபாகோ ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் 3 நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்ப சூழல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மேக்ரஹாட் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மாலை 5 மணி வரை சுமார் 87% வாக்குப்பதிவு பதிவாகி உள்ளதாகவும் வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியாகவே நடைபெற்றதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. சென்னை MA சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை அணிக்கு எதிராக நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் ஆடி வருகிறது. சற்று முன் வரை 4.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.